வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எஃகுக்கு பதில் மதுபானம், அமெரிக்கா போட்ட புதிய நிபந்தனை. வர்த்தக போரில் புதிய திருப்பம். 5 வயதுக்குட்பட்ட 13 குழந்தைகள் உயிரிழப்பு. கனடாவில் நிகழ்ந்த கொடுமை. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காவல்துறையிடமிருந்து தப்பியோடி 9 வயது சிறுமியை கொன்ற நபர். நீதிமன்றத்தில் கதறிய குடும்பம். உங்கள் பிள்ளைகள் ஸ்கூட்டர் ஓடுகிறார்களா? பெற்றோர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம். டொரண்டோவில் சைக்கிள் பயணிகளுக்கு எச்சரிக்கை. உங்கள் வங்கி கணக்கு காலியாகலாம். கனடாவில் புதிய வகை மோசடி. சிக்கி தவிக்கும் அப்பாவி பொதுமக்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள புதிய எஃகு மற்றும் அலுமினிய வரிகளால் கனேடிய உற்பத்தி துறை கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இது குறித்து விவாதிக்க கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் ஹொகஸ்டன் ஒன்டாரியோவின் வின்சரில் உள்ள அச்சு தயாரிப்பாளர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்க எல்லையில் கனேடிய எஃகு மற்றும் அலுமினிய ஏற்றுமதிக்கு விதிக்கப்படும் வரிகளை தகர்த்துவதற்கு ஈடாக கனேடிய சந்தைகளில் அமெரிக்க மதுபானங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மதுபானத்துக்கு ஈடாக எஃகு என்ற புதிய வர்த்தக சமரச திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து வரும் எல்லை மற்றும் வர்த்தக பதற்றங்களை அப்பட்டமாக வெளிக்காட்டுவதாக கூறப்படுகிறது. ஒன்டாரியோவின் உற்பத்தி துறையில் இந்த வரிகளின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான முழுமையான பொருளாதார தாக்க மதிப்பீடுகள் இன்னும் நிலுவையில் இருந்து வருகின்றன. ஒன்டாரியோ மாகாணத்தின் கிச்சனர் பகுதியைச் சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆளும் லிபரல் கட்சியின் அதிகாரிகள் தன்னை கட்சி மாறுமாறு வற்புறுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வசந்த கால பொருளாதார அறிக்கையை தொடர்ந்து கனேடிய அரசியலில் நிலவும் சூழ்ச்சிகள் மற்றும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கனேடிய நாடாளுமன்றத்தின் நெறிமுறைகள், அரசியல் தூய்மை மற்றும் கட்சி மீதான விசுவாசம் குறித்த காரசாரமான விவாதங்களை மக்கள் மன்றத்தில் எழுப்பியுள்ளது. எனினும் தன்னை தொடர்பு கொண்ட குறிப்பிட்ட லிபரல் கட்சி அதிகாரிகளின் பெயர்களை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை வெளியிடவில்லை. இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான மாகாண அரசாங்கம் நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளை செயற்கையான முறையில் வாங்கி அதிக விலைக்கு விற்கும் 2ஆம் நிலை டிக்கெட் மறு விற்பனை சந்தையை கட்டுப்படுத்த கடுமையான புதிய கொள்கையை அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது. முன்னதாக சிறு மறு விற்பனை தளங்களுக்கு சாதகமாக இருந்த தனது நிலைப்பாட்டை மாகாண அரசு தற்போது முழுமையாக மாற்றிக் கொண்டுள்ளது. பொதுமக்களை சுரண்டும் இதுபோன்ற கட்டண கொள்கைகளை தடுத்து நியாயமான விலையில் டிக்கெட்டுகள் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சாஸ்கட்வான் மாகாணத்தில் குழந்தைகள் நல வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் அறிக்கையின்படி 2019ஆம் ஆண்டு முதல் இதுவரை 5 வயதுக்குட்பட்ட 13 குழந்தைகள் தற்செயலாக நச்சுத்தன்மை வாய்ந்த சட்டவிரோத போதைப் பொருட்களை உட்கொண்டதால் உயிரிழந்துள்ளனர் என்ற துயரமான தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகளில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்படும் போதைப் பொருட்களே பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறிக்கும் ஆபத்தாக மாறியுள்ளன. இந்த நிலைமையை தவிர்க்க போதைப்பொருள் தடுப்பு நிதியுதவியை அதிகரிக்கவும் பெற்றோருக்கான ஆதரவு திட்டங்களை மேம்படுத்தவும் அரசை இந்த அறிக்கை கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. இந்த பரிந்துரைகளை மாகாண அதிகாரிகள் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகின்றனர். டொரண்டோ காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட பல 3D அச்சு கை துப்பாக்கிகள் மற்றும் அதற்கான உதிரி பாகங்கள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக 28 வயதான டொரண்டோ வாசி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரால் கண்காணிக்க முடியாத வகையில் தயாரிக்கப்படும் இந்த கோஸ்ட் துப்பாக்கிகள் நகரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. துப்பாக்கி உற்பத்தி மற்றும் கடத்தல் வலைப்பின்னல் தொடர்பான தொடர் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. தற்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆரம்பகட்ட நிலையில் உள்ளவை என்பதால் அவை நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து மேலதிக தகவல்களை காவல்துறையினர் கோரியுள்ளனர். கல்கரி நகரின் வடகிழக்கு பகுதியான ஸ்கைபியூவில் நடைபெற்ற தொடர் அஞ்சல் பெட்டி உடைப்பு மற்றும் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பாக இருவர் மீது காவல்துறை 98 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது.
செஸ்டமினைச் சேர்ந்த 35 வயது நபர் மீதும் கல்கரியைச் சேர்ந்த 27 வயது நபர் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களின் குடியிருப்புகளில் நடத்தப்பட்ட சோதனையில் திருடப்பட்ட அஞ்சல்கள், திருட்டு பொருட்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல முக்கிய ஆதாரங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இது அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு குத்துச்சண்டை தினத்தில் காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்லும் முயற்சியில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி 9 வயது சிறுமி விக்டோரியா டெஸ்டனிஸ்டை பலி கொண்ட 31 வயது நபரான டுயேன் நெபோஸ் என்பவருக்கான தண்டனை விவரங்கள் கல்கரி நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியது, கொள்ளை மற்றும் காவல்துறையினரிடமிருந்து தப்பியோடியது உள்ளிட்ட குற்றங்களை நெபியோஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். அவரை வெடிக்க காத்திருக்கும் வெடிகுண்டு என வர்ணித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கோரியுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் அளித்த உணர்ச்சிகரமான சாட்சியங்கள் பலரையும் கலங்க செய்துள்ளன. மாண்ட்ரியல் நகரின் புகழ்பெற்ற மவுண்ட் ரோயல் பூங்காவில் பட்டப்பகலில் நடந்த கொடூரமான கத்திக்குத்து சம்பவத்தில் 30 வயது நபரான ஜெரமி டெஸ்னோயஸ் என்பவர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளார். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் நகரில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை தாக்குதல் தொடர்பாக சுமார் 58 முதல் 60 வயது மதிக்கத்தக்க பென்சிஜின் மரீன் ஜீனஸ் என்பவர் மீது காவல்துறையினர் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கல்கரி நகரின் பெட்லைன் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் பெண்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட பல பாலியல் தாக்குதல்கள் தொடர்பாக காவல்துறையினர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இரவில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கைதான நபர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த வழக்கில் மேலும் பல உண்மைகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டொரண்டோவில் சைக்கிள் பகிர்வு சேவையான பைக் ஷேர் டொரண்டோ சேவையை பயன்படுத்தும் பயணிகளை குறிவைத்து ஒரு புதிய QR கோட் மோசடி அரங்கேறி வருவதாக நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உண்மையான QR குறியீடுகளின் மீது போலியான குறியீடுகளை ஒட்டி பயணிகளின் வங்கி விவரங்களை திருடும் கும்பல் செயல்பட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் சைக்கிள்களை பயன்படுத்தும் முன் லிங்கின் உண்மைத்தன்மையை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த மோசடியால் இதுவரை எவருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு 10 மணியளவில் நெடுஞ்சாலை 26 அருகே போக்குவரத்து விதிமீறலுக்காக நிறுத்த முயன்ற போது அந்த நபர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பியோடியுள்ளார். 2வது முயற்சியின் போது அவர் ஓட்டி வந்த வாகனம் போலீஸ் ரோந்து வாகனத்தின் மீது மோதியுள்ளது. காவல்துறையினர் டயர் காற்று நீக்க கருவியை பயன்படுத்தியதும் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு அவர் காலால் ஓடி தப்பியுள்ளார். எனினும் மறுநாளே அவரை பிடித்த அதிகாரிகள் அவர் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லுதல், நன்னடத்தை விதியை மீறுதல் மற்றும் அனுமதியின்றி வாகனம் எடுத்தல் உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். லண்டன் நகரில் ஸ்கூட்டர்ஸ் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் விதிமுறைகளை கட்டுப்படுத்த மாநகராட்சி புதிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. மாகாண முன்னோடி திட்டத்தை 2029 வரை நீட்டிப்பது மற்றும் ஓட்டுபவர் குறைந்தபட்சம் 16 வயதுடையவராக இருக்க வேண்டும். 16 மற்றும் 17 வயதுடையவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் செல்லக்கூடாது. நடைபாதைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பகுதிகளில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஸ்கூட்டர்களால் 193 பேர் காயமடைந்த நிலையில் 34 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடைபாதையில் செல்வது மற்றும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதை தடுக்க காவல்துறையுடன் இணைந்து நேரடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தை நீட்டிக்க மாநகராட்சி மறுத்தால் லண்டன் சாலைகளில் ஸ்கூட்டர்களுக்கு உடனடியாக தடை விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பாரி நகரில் உள்ள பார்க் பிளேஸ் பகுதியில் அமைந்துள்ள ஹென்றி கேமரா கடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி அளவில் கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. முகமூடி மற்றும் கையுறைகள் அணிந்த 4 இளைஞர்கள் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த கண்ணாடி காட்சிப்பட்டிகளை அடித்து நொறுக்கி அதிலிருந்த பொருட்களை திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளனர்.
இந்த முழு சம்பவமும் வெறும் 1 நிமிடத்துக்குள் நடந்து முடிந்துள்ளதாக பாரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொள்ளையடித்த பின் வெளியே காத்திருந்த வாகனத்தில் ஏறி அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் அனைவரும் ஒல்லியான உடல்வாகு கொண்டவர்கள் என்றும் கருப்பு நிற உடைகளை அணிந்திருந்ததாகவும் காவல்துறையினர் விவரித்துள்ளனர். இது குறித்த தகவல் தெரிந்தவர்கள் 7057257025 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.